Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எதை பத்தினா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ லா வந்து என்னது? இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஓல்டு டியூட்டோனிக் ரூட் லேக் மீன்ஸ் லா சம்திங் விச் லைஸ் ஃபிக்ஸ்ட் ஆர் ஈவன்லி. லா வந்து எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு மாறாது, அதுதான் சொல்லுது. ஸோ இது வந்து ரெண்டு டைப் இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் லா, ஹியூமன் லா. ஃபிசிக்கல் லானா என்னது? ஃபிசிக்கல் நேச்சர், நம்மளோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை பற்றி கொடுக்குறது. ஹியூமன் லானா ஹியூமன் லைஃபுக்கு ஏற்றவாறு. ஸோ இது ரெண்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. லா இஸ் த காமன் ஆஃப் த சாவரின். இது யார் சொன்னார்னா ஜான் ஆஸ்டின். லா இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் விச் த ஸ்டேட் ரெகனைஸ் அண்ட் அப்ளைஸ். இது வந்து சால்மன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். கிளாஸிஃபிகேஷன் லாஸ் வந்து ப்ரைவேட் லா, பப்ளிக் லா, கான்ஸ்டியூஷனல் லா, ஸ்டாச்சு லா, அப்புறம் வந்து ஆர்டினன்ஸ், காமன் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல, இன்டர்நேஷ்னலாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஜல்லிக்கட்டுலாம் வந்து 2017 கொண்டு வந்தாங்க. இது அலங்காநல்லூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ கொஞ்சம் சோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் தேவை அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு வச்சு எழுதிக்கோங்க, சரியா? ஸோ லா அண்ட் மொராலிட்டி இது வந்து என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று என்னது சொல்லுவாங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே குறைஞ்சவங்க இல்லை, அந்த மாதிரி தான் இது, சரியா? ஸோ லா வந்து ஒரு லீகல் டியூட்டிஸ். இது கன்சர்ன் வித் லீகல் டியூட்டிஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மேன். இது வந்து என்னது? மாரல் டியூட்டிஸ் கன்சர்ன் வித் போத்து என்னது? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மேன். ஸோ ஒரு வெளிப்பட்ட அண்டு ஒருத்தங்களுக்கு பர்சனல் எல்லாத்தையுமே சேர்த்தது தான் என்னது? லா அண்ட் மொராலிட்டி. அப்புறம் எத்திக்ஸ்னால் என்னென்னா இட் ரிவீல்ஸ் அ சிட்டிசன் கோட் ஆஃப் காண்டக்ட். ஸோ அப்படி மாரல் லாஸ் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாமே என்ன இருக்கும்? ஸோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு நியாய தர்மங்கள் இருக்கும்ல, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தென் சிட்டிசன்ஷிப் வந்து எசென்ஷியலாக 3 டிவிஷனில் பிரியுது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தீம். இது வந்து ரோமன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்ஷியன் கிரீக் அண்ட் ரோமன் ரிப்பப்ளிக். ஸோ சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது யாருன்னா, ரைட்ஸ் ஆர் பவர்ஸ் நெசசரி ஃபார் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் ஒகேஷன் அஸ் எ மாரல் பீயிங். இது வந்து TH கிரீன்கிறவர் சொல்லியிருக்கிறார், ஓகேவா? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே என்றைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க? December 10. இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க ஒரு கொஷின் தான். ஸோ ரைட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது? நேச்சுரல் ரைட், மாரல் ரைட், கான்ட்ராக்சுவல் ரைட், லீகல் ரைட், அப்புறம் வந்து ஹியூமன் ரைட். ஸோ அப்படின்னா என்ன அதை வச்சு இதில் கொடுத்துருக்கேன். தென் வந்து அந்த லீகல் ரைட் வந்து 3 கிளாஸிஃபை ஆகுது: சிவில் ரைட், பொலிட்டிக்கல் ரைட், எக்கனாமிக் ரைட். ஸோ அதுவும் அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வீடியோ ரொம்ப பெருசாக போகிறனால கொஞ்சம் ஷார்ட்டாக நோட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிற மாதிரி இருக்குது, சரியா? ஸோ பில்ஸ் ஆஃப் ரைட் இது யார் ப்ரப்போஸ் பண்ணானா? ஜேம்ஸ் மேடிசன். இது வந்து US அடாப்டட் சிங்கிள் யூனிட், சரியா? இன்னும் எப்போ அடாப்ட் பண்ணிச்சுன்னா December 15, 1791. ஸோ இந்த பில் ஆஃப் ரைட் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னா, ஜார்ஜ் மேசோல்ஸ் 1776 விர்ஜீனியா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் 1689 இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ். இது எங்கே டிரைவ் ஃப்ரம்னா மக்னா கர்ட்டா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, சரியா? இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து எந்த இயர் வந்து 1689. இதுவும் இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ நியூ ரைட்ஸ் என்னெல்லாம்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ இது வந்து பார்ட் 3 கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன் P1 சிம்பிளாக எழுதியிருப்பேன், எங்கேயாவது எழுதியிருப்பேன். ஸோ இதுக்கு P1 போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா பீப்புள் ஒபே த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது பொலிட்டிக்கலில் இப்போ ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லை, அதை வந்து ஒபே பண்ணுறது தான் அது. ஸோ அதுவும் மாற்று லீகல், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ வந்து இப்போ கரெக்டாக ஒபே பண்ணலை, நம்ம அம்மாமாருங்களுக்கு சொல் பேச்சு கேட்கலன்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை வந்து திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ரூல்ஸே ஒழுங்காக ஒபே பண்ணலை நான் கண்டிப்பாக நம்ம க்ரைம் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ தியரிஸில் என்னெல்லாம் தியரி படிக்கிறோன்னா, டிவைன் தியரி, ஸோ கான்சென்ட் தியரி, த ப்ரெஸ்கிரிப்டிவ் தியரி, ஐடியலிஸ்டிக் தியரி, மார்க்சியன் தியரி. அதில் கொஞ்சம் ஸ்டேஜஸ் இருக்குது. ஆமாம், அவ்வளோ தான் படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஃபெயில் தான் ஆகும், ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா அது ஃபெயில் தான் ஆகும். ஸோ டிவைன் தியரி வந்து ஓல்டன் டேஸில் பீப்புள் தாட் அப்படின்னா, டிவைன் தியரினா யோசிச்சுங்க, கடவுளை பற்றி சொல்லுது. பழைய காலத்தில் கடவுள் தான் உலகத்தை படைச்சார். ஸோ கிங் தான் அதில் இருக்கிற என்னது ஸ்டேட்டை படித்தது கடவுள், கிங் தான் அதில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ஸோ இது வந்து முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பெருசாக நம்பினாங்க. இப்போது நம்ம மாடர்ன் காலம் வரும்போது எல்லாத்துக்குமே நம்ம கொஷின் கேட்குறோம். அப்போ இதெல்லாம் நம்பவா செய்கிறோம்? இல்லை, அதுதான் இது வந்து பாஸ் அவுட், அதாவது ஃபெயில் ஆச்சு. ஸோ கான்சென்ட் என்ன? அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் கன்சென்ட். ஸோ இதுவும் அப்படி தான், பீப்புள் சொல்கிறது தான் உண்மை அப்படின்லாம் நம்பிட்டு இருந்தது. ஸோ ப்ரெஸ்கிரிப்டிவ் தியரினா பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பேஸ் பண்ணியும் இதுவும் எல்லாம் என்னாச்சுன்னா டைம் இதெல்லாம் போச்சு. ஸோ ஐடியாலிஸ்டிக் தியரினா இட் ரிகார்ட்ஸ் மேன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் 2 என்டிட்டிஸ். மேன்னா பொலிட்டிக்கல் அண்ட் ரேஷனல் கிரியேச்சர், ஸ்டேட்னா செல்ஃப் சஃபிஷிங் கமிட்டி. ஸோ மார்க்சியன் தியரி இதை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம்.
ஸோ ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் இது சும்மா. ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் நான் அப்ளிகேஷன்ஸாக. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னது நம்ம கரெக்டாக வந்து பொலிட்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது வந்து நான் அப்ளிகேஷன், அதை ஃபாலோ பண்ணாமல் வரது. ரெவல்யூஷனரிலாம் அவங்களுக்கு ஏற்றவாறு என்னெல்லாம் இது எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம். ஸோ இது வந்து ஒரு இல்லாஜிக்கல் தியரி, அதாவது ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட், பேட்ரியாட்டிசம், ஃபியர் ஆஃப் டிஸார்டர், அதாவது அவங்க ஒழுங்காக இது பண்ணலைன்னா நமக்கு ஏதாவது இது கிடைச்சிருமா, அந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு இது பட்டது இருக்குது. இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஃபெயில் ஆகும். சரியா? தென் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும், அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆஃப் த ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஃபெமினிஸ்ட்னா உமன். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் 20th centuryல கொண்டு வந்தாங்க. அதாவது கேர்ள்ஸும் பாய்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து லீகலாக ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஸோ அது வந்து 44th amendment எப்போ நடந்தா 1978. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது, புக்கு வாசிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்றுனா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு மொத்தமாக அந்த லெசனில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் என்ன ஆகும், வந்துடும். தேங்க்யூ.